வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி வந்து தீபாவளி பண்டிகை. அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் நான் ஒரு விஷ் சொல்லிக்கிறேன். ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும். இன்றைக்கி வந்து தீபாவளி விசேஷம் என்ன ஸ்பெஷல் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து நம்ம இட்லி கறி குழம்பு தான். இட்லி நம்ம தீபாவளி இல்லைனாலே ஐயோ வாய் குளறது பூரா வெரைட்டியாக இருக்கிறதுனால ஓகே, தப்பாக எடுத்துக்காதீங்க. தீபாவளினாலே நமக்கு கறி இல்லாத நாளே இல்லை. தீபாவளினாலே கறி தான். அதுக்காக நம்ம மட்டன் எடுத்தாச்சு. மட்டன் வந்து பெப்பர் வறுவல் பண்ணிட்டோம். இட்லி, மட்டன் கிரேவி. அதுக்கு வந்து அப்புறம் நமக்கு ஸ்வீட்டு. தீபாவளினாலே ஸ்வீட் இல்லாமல் இருக்காது. அதனால் பருப்பு பாயாசம், குலாப் ஜாமுன், அப்புறம் வந்து இது எலும்பு சூப்பு, அப்புறம் உளுந்த வடை. ஸ்வீட்ஸு காரத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காரத்தில் வந்து தட்டை இருக்குது, அப்புறம் பூந்தி, அதிரசம், முறுக்கு. ஸோ இது எல்லாமே வச்சுருக்கோம். ஓகே, வாங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாேருக்கும் ஒன்று தெளிவாக சொல்லிக்கிறேன். தீபாவளி வந்து நம்ம கொண்டாடுறோம், அதை வந்து சேஃப்டியாக கொண்டாடுங்க. பட்டாசு எல்லாம் பார்த்து வெடிங்க. பசங்களையும் பார்த்து வெடிக்க சொல்லுங்கள். நிறைய விபத்து நடக்கும். அதை வந்து தவிர்த்துக்கிடுவோம். ஹாப்பி தீபாவளி, சேஃப்டி தீபாவளி. ஓகே, வாங்க நம்ம சாப்பிட்லாம். சுட சுட இட்லி. வந்து நம்ம இனிப்பை ஸ்வீட்டை கொண்டாடிடலாம். சொல்லிட்டேன், நீங்கள் உன்னோட வியாபாரம் அங்கே இருந்துச்சு கவனம். குலாப் ஜாமுன் என்ன வீட்டிலே பண்ணதுங்க. இது வீட்டிலே பண்ணது. முறுக்கெல்லாம் கடையில் வாங்கிட்டோம். முறுக்கு, பூந்தி, அப்புறம் அதிரசம் வந்து நம்ம வீட்டில் பண்ணது. தட்டை நம்ம வீட்டில் பண்ணது. இதெல்லாம் தெரியும். இது வந்து அதுக்கான பொருளெல்லாம் தேவைப்படுது. அதனால் நாங்கள் வீட்டில் செய்ய முடியல. அதனால் கடையில் வாங்கிட்டோம். இது நம்ம வீட்டிலே பண்ணது தான். இது 2 மட்டும்தான். பூந்தியும் முறுக்கும் கடையில் வாங்கியாச்சு. ஓகே, சூப் வந்து இனியும் சாப்பிட்டோம். சூப் வந்து சூடாகிறதுக்குள்ள அதை முடிச்சிடுவோம். சூடாகிடுச்சு நல்லா இருக்காது. எலும்பு சூப்பு உடம்புக்கு நல்லது, தெம்பாக இருக்கலாம். ரொம்ப நேரம் பேசிட்டோம். ஆயிடுச்சு. ஓகே, பழம் நல்லா மெதுவாக முறுமுறுணும். இப்படிலாம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. இந்த மாதிரி தின்பண்டம்லாம் சின்ன வயசில் அவ்வளோ கிடச்சதில்லை. இப்போ வந்து நம்ம தானே, நம்ம குடும்பம், நல்லா வாங்கி சாப்பிட்டுக்கணும். அதுவும் ரெகுலராக கிடையாது, இந்த மாதிரி தீபாவளி பண்டிகை அன்னைக்கு. அரை பேர் ஜூம் ஆயிடுச்சா? தனியாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம். ஃபோன் வந்து கட் ஆகிட்டே இருக்குது. அது முதல் பார்க்கணும் நம்ம. எப்பயுமே இட்லி தான் நான் சொதுக்குவேன். இன்னைக்கு நல்லா செஞ்சு வச்சுருக்கேன். இட்லி சூப்பராக இருக்கா இட்லி இன்னைக்கு. ஆமாம்ல, இட்லி வந்து கல் மாதிரி பண்ணிடுவேன். மாவு கடையில் வாங்குறாங்க, வீட்டில் இருந்து ரெடி பண்ணல. இட்லி வராது.
இட்லி கறி குழம்பு சூப்பர். கறி வந்து பெப்பர் வறுவல். கறி வந்து அதிகமாக எடுக்கலைங்க, 1/2 கிலோ எடுத்தோம். அதனால் லிமிட்டாக சாப்பிட்டுக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் தீபாவளி அதிகமாக நிறையா செலவாயிடுச்சு. அதனால் 2 பேர் தானே, கறி அதிகமாக இருக்குது. எதை சாப்பிட்றதுன்னு குழப்பமா இருக்குது. எல்லாம் வச்சாச்சு, எல்லாத்தையும் காலி பண்ணோம். ஒன்றும் காலி பண்ணணும். எனக்கு சேமியா பாயசம், ஜவ்வரிசி பாயசம் கூட அவ்வளோவா லைட்டாக சாப்பிட்டா தேடிடும். பருப்பு பாயசம் சூப்பராக இருக்கும். குலோப் ஜாமுனும் வீட்லேயே பண்ணது நல்லாயிருக்கும். ஓகே, எனக்கு இனிப்பு ஓவராயிடுச்சு. வெளியே வருதா? தூக்குறதா? இனிப்பு அவ்வளோ சொல்ல முடியாது, இதெல்லாம் பெற சாப்பிட்டு நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு நினச்சேன். இட்லி வேறு போட்டு வச்சிருக்கேன். அது கடைசி காரணம் கேட்கும், அதுக்கு தான் வச்சுருக்கேன். ஓ, பிளான் பண்ணி தான் வச்சிருக்கீங்களா?
இந்த பிறகு சட்டமன்ற தீபாவளி நல்லா போச்சா? இனிமேல் தான் கொண்டாடவே போகிறோம். காலைல எழுந்துச்சி கோயில் போயிட்டு சாப்பிட்ருக்கோம். அவ்வளோதான். இனிமேல் லைட்டாக பட்டாசு வாட்டி குடிச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போய் அம்மா வீட்டுக்கு போகணும். இன்னொரு விஷயம் நடக்குது. ம் அம்மா வீட்டுக்கு போகிறோம். என்னது பிறந்தநாளா? பாப்பாவுக்கு பிறந்தநாள். உன் தங்கச்சி பாப்பாவுக்கு பிறந்தநாள். என்னோட தங்கச்சி பாப்பா மட்டும்தானா? உன்னோட பாப்பா இல்லையாது. நம்ம பாப்பா அவ்வளோதான். உனக்கு தங்கச்சி அதுக்கப்புறம் தானே எனக்கு. ம் ஆமாம், ஆனாலும் நம்ம பாப்பா. ஓகே. வீடியோ லிங்காக போயிட்டு இருக்குது. அந்த எலும்பெல்லாம் பேரை கடிச்சிக்கிறேன். ஓகே. நல்லபடியாக இன்றைக்கி வந்து தீபாவளி ஸ்பெஷலாக எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்வீட்டு, காரம், இட்லி, கறி எல்லாமே செம்மையாக சாப்பிட்டாச்சு. வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் நல்லாவே தீபாவளி கொண்டாடணும், நல்லாவே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய பேர் இந்த அளவுக்கு சாப்பிடுவீங்களா என்னன்னு தெரில. ஆனால் சாப்பிட்ணும். ஏன்னா எல்லாம் கலந்தது தான் ஒரு இன்பம். அதனால் இனிப்பு, காரம், நல்லா கறியெல்லாம் எடுத்து சாப்பிடுங்க. தெம்பாக இருங்க. தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுங்க, சேஃப்டியாக கொண்டாடுங்க. எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஓகே. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.